படத்தோட பிரஸ் மீட் தாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த பிரஸ் மீட்ல இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் குரூ இந்த படத்தை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். புதுயுகம் டிவி நேயர்களுக்கு சண்டி குதிரை திரைப்படத்தின் பாடலாசிரியரும் இசையமைப்பாளருமான வாராசி நண்பு வணக்கங்கள். இந்த படம் வந்து ஒரு கிராமிய சூழலில் வளர்ந்த படம். இந்த இயக்கியிருக்கிற வந்து என்னோடய நண்பரான திரு அன்புமதி அவர்கள். இந்த படத்தில் வந்து மொத்தம் ஒரு 6 வகையான பாடல்கள் இருக்குது. எல்லாம் வெவ்வேறு ஜேனரை சேர்ந்தது. ஒரு குத்துப்பாட்டு, ஒரு மாண்டேஜ் சாங், ஒரு பேத்தா சாங், ஒரு பெட்ரூம் சாங், ஒரு தீம் மியூசிக், அந்த மாதிரி ஒரு 6 வகையான பாடல்கள் இருக்குது. இந்த பாடல்கள் வந்து பாடி கொடுத்தவங்க வந்து சைந்தவி பிரகாஷ், பிரசன்னா ராவ், முகேஷ், அனந்து, கிருஷ்ணராஜ், பிரியா ஹேமேஷ் அண்ட் சுஜித்ரா பாலு. 6 பேருமே 6 விதமான பாடல்களும் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் சண்டி குதிரை படத்தோட கதாநாயகன் ராஜ்கமலோட வணக்கங்க. என்னென்னா ஒரு பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் அந்த டேட்டில் வந்திருக்கு. அது கிட்டத்தட்ட ஏதோ தீபாவளி ஒரு பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 படம் வந்திருக்கு. அதில் வந்து லிஸ்ட்டில் வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சண்டி குதிரை தான். அந்த சண்டி குதிரை வந்து இன்றைக்கி நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. பட் இது பத்தாது, இன்னும் இது அடுத்த லெவலுக்கு போகணும், இன்னும் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னா பொதுமக்களாகிய நீங்கள் தேட்டர்ஸ் வந்து பார்த்தா தான் உண்டு. ஏன்னா 12ஆம் தேதி அன்றைக்கி இன்னும் பெரிய படம்லாம் வருது. அதால் எத்தனை நாள் எங்களுக்கு தேட்டர்ஸ் தொடர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. படம் நல்லா இருந்தால் கிடைக்கும், அது படம் நல்லா இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு நீங்கள் தேட்டர்ஸ்க்கு வரணும். ஸோ மறந்துடாமல், ஏன்னா புதுயுகம்ல வந்து எங்கள் படத்துக்கு ஆரம்பத்துலேருந்து ரொம்ப பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. ஷோரீல் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லை நிறைய நிகழ்ச்சிகளில் எங்களை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் எல்லாருமே எங்கள் படத்தை தேட்டருக்கு வந்து பார்த்து எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணணும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் அன்புமதி, சண்டி குதிரை படத்தோட இயக்குனர். சண்டி குதிரை அப்படிங்கிற படத்தை தலைப்பை கேட்டோடனே நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கலாம்னா, ஏதோ ஆக்ஷன் படமோ, என்ன இப்படி வித்தியாசமாக தலைப்பு இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாதுங்க. சண்டி குதிரைனா ஒரு அர்த்தம் இருக்குது இந்த படத்தில், நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா அந்த படத்தினுடைய நாயகன் ராஜ்கமல் என்ன பண்ணுவார்னா, ஒரு புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு குதிரை செய்கிற தொழிலாளி. குதிரைனா மண் குதிரை, நம்ம ஐயனார் கோயிலெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அது டெரக்கோட்டான்னு சொல்லுவாங்க. இந்த குதிரை செய்யக்கூடிய நாயகன். ஸோ அவங்க அந்த ராஜ்கமல் வந்து கீர்த்தி மானசா அப்படிங்கிற கதாநாயகி காதலிப்பார். இவங்களுக்குள்ள உள்ள விஷயங்கள் காமெடியாக போயிட்டுருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் காமெடியாகவும் செகண்ட் ஆஃப் வந்து திகிலாகவும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படத்தினுடைய ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா திரைக்கதை. ஏன்னா திரைக்கதையை நம்பி வந்த எந்த படங்களையும் மக்கள் நிராகரித்தது இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா பீட்சாவிலேருந்து எவ்வளோ படங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம். பாபநாசத்துலேருந்து நிறைய ஹிட்ஸ் நடந்திருக்கு. ஸோ சின்ன படமோ பெரிய படமோ அதை மக்கள் பார்க்குறதுல கதை நல்லா இருந்தால் ஏற்றுக்கிறாங்க. நாங்கள் அந்த நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் இந்த படத்தினுடைய திரைக்கதைக்காக நாங்கள் உழைச்சிருக்கோம். ஸோ இது நல்ல டீமு, கஞ்சா கருப் சார், டெல்லி கணேஷ் சார் மாதிரி ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட்டுங்களும் இருக்காங்க இந்த படத்தில். செல்ஃபி எடுத்துக்கிறது தப்புன்னு நாங்கள் இந்த படத்தில் சொல்கிறோம். ஸோ நார்மலாக செல்ஃபி எடுத்துக்கிறது எந்த தப்புமே கிடையாதுங்க. ஆனால் சில விஷயங்களை வந்து அட்வென்ச்சர் நினச்சி அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்தரங்கமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ டெட் பாடி பக்கத்துலேருந்து எடுத்துக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் நிறைய அன்றாட லைஃப்பில் நீங்களே பார்க்கலாம். அந்த மாதிரியான தவறுகளாக நாங்கள் இந்த படத்தில் வந்து கேஷுவலாக கதையோடைய போக்கெலாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் குறிப்பாக வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து அவசியம் பிள்ளைங்கள் அனுப்பணும். ஏன்னா பேரண்ட்ஸ் சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது பிள்ளைங்கள். ஏன்னா மொபைல் ஃபோனு வாங்கி கொடுத்தோன்னே என்ன பண்ணேன்னா ஒரு கீபோர்ட் லாக் ஒன்று போட்டு தனியாக ரூம்குள்ளே போயிடறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, எல்லாமே பக்குன்னு இருக்கும் பேரண்ட்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்கள்ட்ட சொல்ல முடியாத நிறைய விஷயங்களை நாங்கள் திரைப்படம்ங்கிற இந்த பெரிய ஊடகம் மூலமாக நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இது எங்கள் கடமைன்னு நினைக்கிறோம். அவேர்னஸ்க்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம். அதே சமயம் காதல், காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட், ஃபைட்டு, குத்துப்பாட்டு, நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் கொடுக்குற காசுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்களோ 100% குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற மாதிரி அழகாக நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் நியூ இயர் கவிதைங்கிற பாட்டு இன்றைக்கி பட்டி தொட்டிலாம் ஹிட் ஆயிருக்கு. ஸோ வாராஸ்ரீ அப்படிங்கிற ஒரு புது இசையமைப்பாளர் நாங்கள் இந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறோம். அதே மாதிரி அச்சச்சோ ஆசவஜன் அப்படிங்கிற ஒரு பாட்டு, குத்துப்பாட்டு, கஞ்சா கருப் சார் ஆடுற மாதிரி ஒரு பெரிய திருவிழாவிலே நாங்கள் செட்டு போட்டு நாங்கள் அந்த பாட்டத்தை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாம் தேட்டருக்கு வந்து குடும்பத்தோடு அமர்ந்து இந்த படத்தை பார்த்து எங்களை எல்லாம் ஊக்குவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.